எப்போவும் ஒரே மாதிரி நீங்கள் உளுந்து ஊற போட்டால் நீங்கள் போண்டா பண்ணுறீங்க. இப்படி ஒரு தடவை தான் ப்ரோட்டீன் ரிச்சா பாசிப்பருப்பு வச்சு தான் நீங்கள் போண்டா ட்ரை பண்ணி பாருங்களேன். கில்லு போண்டா சும்மா சூப்பராக இருக்கும். 1 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு வாஷ் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. 2 மணி நேரம் ஊறட்டும். பாசிப்பருப்பு எடுத்து நீங்கள் கையில் ஒரு பருப்பு எடுத்து உடச்சிங்கன்னா இந்த மாதிரி உடைய வரணும். அந்தளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கணும். மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் அதை உள்ளே சேர்த்தாச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றா உள்ளே ஆட் பண்ணிக்க போகிறோம். தேங்காயை ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் இஞ்சி துருவல் எல்லாத்தையும் உள்ளே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி துருவல் போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம பாசிப்பருப்பை தான் சேர்க்க போகிறோம். நல்லா தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு தான் சேர்க்கணும். ஏன்னா நம்ம போண்டா கரைக்க போகிறனால மாவு நீருக்கு இருக்கக்கூடாது. அதனால் நல்லா தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு அதை சேர்த்துக்க போகிறோம். கூடவே பெருங்காயம், நல்லா பெருங்காயம் மணத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கெட்டியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் நீர்க்காயிடுச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அரிசி மாவை கொஞ்சமாக கலந்து நீங்கள் கன்சிஸ்டன்சியை சரி பண்ணிக்கலாம். எங்களுக்கு சரியாக தான் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே கில்லு போண்டா போட ஆரம்பிச்சிட வேண்டியதான். வேணும்னா கையில் லேசாக தண்ணியை தொட்டுட்டு மாவு எடுத்து இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. அதுதான் கில்லு போண்டா. பாசிப்பருப்பில் பண்ணுறனால உடம்புக்கு ஒன்றுமே பண்ணாது. ரொம்ப ப்ரோட்டீன் ரிச். குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் விட்டு வந்தோன்னே ஈவினிங் டைமில் நம்ம ஸ்நாக்காக செஞ்சு தரலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் சேர்க்கல. ஜஸ்ட்டு வெறும் பருப்பை மட்டும் போட்டு தான் நம்ம பண்ணுறோம். ரொம்ப எண்ணெயும் குடிக்காது. அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சு நல்லா அந்த போண்டாவை நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக மொறுன்னு அவ்வளோ அருமையாக வரும் பாருங்கள். வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக வரும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த பாசிப்பருப்பு கில்லு போண்டாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.